ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பொட்டேட்டோவை வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோங்க. பொட்டேட்டோ தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணாலும் சின்னதாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது இந்த கிரேவிக்கு வதக்க வெங்காயம், தக்காளி, ஃப்ரெஷ் ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்சது இருந்தால் ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி வதக்கும்போது இந்த ஃப்ரெஷ் பீஸையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இந்த மசாலா மட்டும் அரைச்சிக்கணுங்க. அப்புறம் நம்ம அந்த வெங்காயம், தக்காளி வதக்குனதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைக்க வேண்டிய எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இது கூடவே ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி நான் முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை 3மே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். கசகசா இருந்தால் அதுவே ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை பொட்டுக்கடலை மட்டும்தான் இருக்குன்னா அது ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை முந்திரி மட்டும்தான் இருக்குன்னா அதை மட்டும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 3 இருந்தால் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற திங்ஸ் எல்லாமே நான் செய்கிற கிரேவிக்கு தகுந்தது தான் சொல்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு இப்போவே நான் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்ச விழுது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்கட்டுங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கலாம். இல்லை கடல் எண்ணெய் எது பிடிக்குமோ, இல்லை ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் எது வேணுமோ நீங்கள் அதை சேர்த்து செஞ்சுக்கலாங்க. இல்லை கீ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைக்கிறதுக்கெல்லாம் எடுக்கலை. இதை முழுமையாக நம்ம எடுத்து வச்ச தக்காளியை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி சீக்கிரம் வதங்க 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷம் பொருளை வதங்கட்டும். அப்போ தான் நம்மளோட கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக லேட் ஆகும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்தது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பீஸை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஞ்ச பீஸ் இருந்தால் கொஞ்சம் முதலையே ஊற வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆனதுனால இப்படி இருக்குது. சூடு இதில் படப்பட நல்லா உதிர்ந்து வந்துடுங்க. அடுத்தது நாம் அரைச்சி விழுது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மூத் பேஸ்ட்டாக. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சோன்னா அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சோம். அதில் ஒட்டிகிட்ருக்கோம் எப்படியும். அது கூட நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதிக்கட்டுங்க. நல்லா நம்ம அரைக்கும் போதே உப்பு காரமெல்லாம் சேர்த்துட்டோம். சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கொத்தமல்லி அரைக்கும்போது புதினா இலைகள் உங்கள்கிட்ட இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா உதிர்ந்து வந்துடும்.
நம்ம பொட்டேட்டோ கிரேவி கொதித்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ இதோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண நான் 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்த தக்காளி புளிப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நீங்கள் டேரெக்டாக குக்கர்லேயே செஞ்சீங்கன்னா ஓகே, நான் குக்கரில் டேரெக்டாக செய்யலை, அதனால் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 4 சவுண்டு குக்கரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. 4 விசில் வரணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டிஸ்பிளே பவுலில் மாற்றிக்கலாங்க. அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட பீஸ் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பூரியோடு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.